அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா. பகுதி 10. முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். போன பகுதியுடைய தொடர்ச்சியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிப காலத்துல எந்த ஒரு குறிப்பிட்ட தொழிலையும் செய்யல. ஷஹது கிளையாரி நாட்டு மந்தையை மேய்த்ததா பல அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. அதே போலதான் மக்காவாசிகளுடைய ஆடுகளை மேய்ச்சி கூலியாக தானியங்களை பெற்று வந்தாங்க. வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுட்டு சாம் இப்னு அபுசாம் அல் மக்சூமி அவரோட சேர்ந்து வணிகம் செய்ய தொடங்கினாங்க. அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிக சிறந்த தொழில் நண்பரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. எந்த அளவுனா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள் அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, என் சகோதரரே, என் தொழில் நண்பரே என கூறி அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரவேற்றாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயசா இருக்கும்போது அன்னை கதிஜா அவர்கள் வணிக பொருட்களுடன் சாம்க்கு போனாங்களாம். இதை பத்தி இஸ்ஹாக் ரஹமத்துல்லா சொல்றாங்க, கதிஜா பின்த் குவைலித் சிறப்பும் வளமும் மிக்க வியாபார பெண்மணியா இருந்திருக்காங்க. தன்னுடைய வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு வச்சு அதுல கிடைக்கிற லாபத்தின் ஒரு பகுதியா அவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய்மை, நம்பகத்தன்மை போன்ற நற்பண்புகளை பற்றி அன்னார் கேள்விப்பட்ட போது அவங்கள வரவழைச்சி அவங்களுடைய அடிமை பெண்ணான மைசராவுடன் வணிக பொருட்களை எடுத்துக்கொண்டு சாமுல போய் வணிகம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க நல்ல விதமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுத்ததை விட உங்களுக்கு ஒரு சிறப்பான பங்கை தருவேன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒப்புக்கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பாக வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்காக்கு வந்தாங்க. அன்னை கதிஜா தங்களுடைய பொருட்களில் இதற்கு முன் கண்டிராத பெரும் வளர்ச்சியை பார்த்தாங்க. மேலும் மைஷராவும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண்ட நற்பண்புகளையும், உயர் சிந்தனை, பேச்சில் உண்மை, நம்பகத்தன்மை ஆகியவற்றையெல்லாம் கதிஜாவிடம் சொல்லியிருக்காங்க. கணவரை இழந்திருந்த கதிஜாவை பல குறைஷியர்கள் மணமுடிக்க விரும்பிய போது அவங்க மறுத்து வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது தனக்கு ஏற்ற கணவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முடிவெடுத்தாங்க. தன்னுடைய எண்ணத்தை தோழி நபிசா மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிச்சாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்புக்கொண்டு தன்னுடைய தந்தையின் சகோதரர்களிடம் இதை பற்றி கூறினாங்க. அவர்களும் கதிஜாவின் தந்தையுடைய சகோதரிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செஞ்சாங்க. ஷாமிலிருந்து திரும்பிய 3வது மாதத்துல 2 பேருக்கும் திருமணம் நடைபெற்றுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 மாடுகளை மகராக கொடுத்திருக்காங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயது, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயதா இருந்திருக்கு. அவர்கள் அறிவாலும் செல்வத்தாலும் குடும்பத்தாலும் மிக சிறந்த பெண்மணியா விளங்கியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவங்க தான் முதல் மனைவி. இவங்க இறந்த பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு பெண்ணை மணமுடித்ததா சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகள் இல்லை. இப்ராஹிமை தவிர மற்ற எல்லா பிள்ளைங்களும் கதிஜா அவர்களுக்கு பிறந்தவங்க தான். இவர்களுடைய முதல் குழந்தை காசிம். இவருடன் இணைத்தே நபி அவர்களுக்கு அபுல் காசிம்ங்கிற பெயரும் இருக்கு. இவங்களுக்கு பிறகு ஜைனப், ருக்கையா, உம்ம குல்சும், ஃபாத்திமா, அப்துல்லா ஆகியோர் பிறந்தாங்க. ஆண் மக்கள் அனைவருமே சிறு வயதிலேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க. பெண் மக்கள் அனைவரும் இஸ்லாம் வரும் வரை வாழ்ந்து இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத்தும் செஞ்சிருக்காங்க. அன்னை ஃபாத்திமாவை தவிர்த்து மற்ற 3 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே மரணம் அடைந்து விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்திற்கு பின் 6 மாதம் கழித்து ஃபாத்திமாவும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயதில் குறைஷியர்கள் காபாவை புதுப்பித்தாங்க. காபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்துச்சு. அது இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலிருந்தே மேல்முகடு இல்லாம 9 முழம் கொண்டதாக இருந்திருக்கு. அதன் சுவரும் கட்டிடங்களும் பழுதடைந்து இருந்திருக்கு. இந்த நிலையில் காபாவில் வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களை ஒரு கூட்டம் திருடிட்டு போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராவதற்கு 5 வருஷங்களுக்கு முன்னாடி மக்காவில பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காபாவின் கட்டடம் மேலும் பாதிப்படைஞ்சிருச்சு. அதன் மீது கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக குறைஷியர்கள் அதை புதுப்பிக்க வேண்டி நிர்பந்தத்திற்கு ஆளானாங்க. காபாவை ஹலாலான தூய்மையான வருமானத்தை கொண்டே செப்பனிட வேண்டும். வட்டி, விபச்சாரம், திருட்டு போன்ற பொருட்களின் மூலமாக அதை புதுப்பிக்க கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. எல்லாருமே காபாவின் மீது உள்ள மரியாதையின் காரணமாக அதை இடிக்கிறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. இந்த நிலையில வலீத் இப்னு முஹீரா மக்சூமி ஒரு கடப்பாரியை எடுத்து, அல்லாஹ்வே, நான் நன்மையை நாடியே இதை செய்கிறேன் என கூறி ருக்னுல் யமானி, ருக்னுல் ஷாமின் பகுதிகளை இடித்தாங்க. அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததை கண்ட குறைஷியர்கள் அச்சம் தெளிந்து அவருடன் இணைந்து அந்த கட்டிடத்தை இடிச்சாங்க. இறுதியாக இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த அஸ்திவாரம் தெரிஞ்சிச்சு. பிறகு காபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தினரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டும் என முடிவு செஞ்சு ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாகும் என்ற ரோமானிய பொறியியல் வல்லுநரின் மேற்பார்வையில கட்டத் தொடங்கினாங்க. இறுதியாக அஸ்ருல் அஸ்வத்தின் இடம் வந்தபோது அதை அதற்குரிய இடத்தில் வைப்பது யார் என்பதுல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதன் பற்றின சர்ச்சை 4-5 நாளா தொடர்ந்துச்சு. அந்த சர்ச்சை கடுமையாக போராக மாறிவிடும்ங்கிற அபாயம் வந்துச்சு. அப்போது அபு உமையா அந்த மக்களிடம் இந்த புனித பள்ளிவாசலில் முதலாக நுழைபவரை நடுவராக்கி
அவரது ஆலோசனையை ஒப்புக்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை எல்லாரும் மனதார ஏத்துக்கிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் காத்திருக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாம் மாணவரா பள்ளிவாசல் உள்ள வந்தாங்க. அவர்களை பார்த்த அந்த மக்கள், இதோ முகமது வந்து விட்டார், இவர்தான் நம்பிக்கைக்குரியவர், இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருகில் வந்ததும் விவரத்தை சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை எடுத்து அதன் நடுவே ஹஜருல் அஸ்வத்தை வச்சாங்க. பிறகு சச்சரவிட்டு கொண்டிருந்த கோத்திரத்தாரின் தலைவர்களை எல்லாரையும் அழைச்சி விரிப்பின் ஓரங்களை பிடிச்சு தூக்குமாறு கூறி அதை கவ்வாவுக்கு அருகே கொண்டுட்டு வர சொன்னாங்க. அதுபோலவே அவங்களும் கொண்டு வந்தாங்க. முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தாலேயே ஹஜருல் அஸ்வத்தை எடுத்து உரிய இடத்தில் வச்சாங்க. இது அனைவரும் ஒப்புக்கொண்ட மிக அழகிய தீர்வா இருந்துச்சு. குறைஷியரிடம் ஹலாலான செல்வம் குறைவாக இருந்ததுனால வடப்புறத்துல 6 முழங்கள் அளவு விட்டுட்டு காபாவை கட்டினாங்க. அந்த இடத்திற்கு ஹத்தீம் என்றும் ஹஜர் என்றும் கூறப்படுகிறது. தாங்கள் விரும்பாத எவரும் கௌபா உள்ளர்க்க வரக்கூடாதுன்னு கௌபாவின் வாயில 15 முழம் வரை உயரத்துடன் 6 தூண்களை நிறுவி அதற்கு முகடு அமைச்சாங்களாம். இந்த அமைப்பின் படித்தான் காஃபா ஏறக்குறைய சதுரமான அமைப்பை பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா மக்களிடம் உள்ள நற்பண்புகள் அனைத்தையும் தனக்குள்ள ஒருங்கே அமைய பெற்றிருந்தாங்க. நேரிய சிந்தனை, ஆழ்ந்த பார்வை, நுண்ணறிவு அனைத்தையும் தன்னகத்தை கொண்டிருந்தாங்க. நீண்ட மௌனத்தால் ஆழ்ந்து சிந்தித்து உண்மையை அறிவாங்க. தங்களுடைய முதிர்ச்சியான அறிவாலும் தூய இயற்கை குணத்தாலும் மனித வாழ்வின் பகுதிகளையும் மக்களின் செயல்களையும் சமூகத்தின் நிலையையும் தெளிவாக ஆராய்ந்து மக்களிடம் காணப்படும் மூட பழக்க வழக்கங்களை வெறுத்து ஒதுக்குனாங்க. மக்களிடம் மதிநுட்பத்துடன் பழகுவாங்க. அவர்கள் நன்மையானவற்றில் ஈடுபடும் போது தானும் கலந்துக்குவாங்க. தீமையானவற்றில் ஈடுபடும் போது அவர்களை விட்டு தனித்தும் விடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது அருந்தினதில்ல, சிலைகளுக்கு பலியிடப்பட்டதை உண்டதில்ல, சிலைகளுக்கான விழாக்கள்ல கலந்துக்க மாட்டாங்க, சிலைகளை முற்றிலுமா வெறுத்தாங்க. லாத் உஸ்ஸாவை கொண்டு சத்தியம் செய்யறத சகிச்சிக்கவே மாட்டாங்க. இறைவனின் பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்திருந்துச்சு. உலக இன்பங்களின் மீது ஆசை தோன்றும் போதும், தவறான அறியாமை கால பழக்க வழக்கங்களின் மீது ஆசை ஏற்படும் போதும் அவற்றிலிருந்து அல்லாஹுவின் அருளால் தடுக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கூட்டத்தார்களிலேயே மிக இனிய குணம், உயர் பண்பு, சிறந்த ஒழுக்கம், மனிதாபிமானம் உடையவர்களாகவும் மேலும் மென்மையானவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவும் அமானிதம் பேணி வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவராகவும் இருந்திருக்காங்க. இந்த உயர் பண்புகளை கண்ட அவர்களது சமூகத்தார்கள் அவர்களை அல் அமீன், நம்பிக்கையாளர் என அழைச்சாங்க. பிறர் சிரமங்களை தானே தாங்கிக் கொள்வார்கள், இல்லாதோர்க்கும் எளியோருக்கும் கொடுப்பார்கள், விருந்தினரை உபசரிப்பார்கள், சிரமத்தில் தவிப்பவர்களுக்கு உதவுவார்கள். இவ்வாறு தான் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பகுதியை இத்தோட முடிச்சுக்குவோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.